ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பை மோட் ஆன்லைன் ஷாப்பிங்கில் வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கி. அதாவது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடைக்கி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம், டால், ஆயில், பிற பியூட்டி ப்ராடக்ட் எல்லாமே. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. This video sponsored by BuyMode. ஒரு நாள் பூனையும் எலியும் விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் ரொம்ப பழமையான பங்களாவுக்கு தெரியாம வந்துட்டாங்க. அந்த பங்களா பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயங்கரமா இருந்துச்சு. உள்ள ஒரே இருட்டு. ஜெர்ரிக்கு பயம் வந்துடுச்சு. அது டாமோட காது கிட்ட மெதுவா, "இது என்ன இடம்?" அப்படின்னு கேட்டது. டாம் தான் எப்பவும் தைரியசாலி மாதிரி காட்டுவான் இல்லையா? ஆனா உண்மையில அவனுக்கும் கொஞ்சம் பயமாத்தான் இருந்துச்சு. இருந்தாலும் அத வெளிய காட்டிக்காம, "ஒண்ணுமில்ல ஜெர்ரி, வா போலாம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா, அவனோட சின்ன வால் மட்டும் லேசா நடுங்கிட்டு இருந்துச்சு. அப்ப திடீர்னு ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் கேட்டதும், ஜெர்ரி பயத்துல டாம் மேல ஏறி உக்காந்துருச்சு. பேய பார்த்ததும் பூனைக்கும், எலிக்கும் ஒரே பயம். 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் முந்தி தள்ளிட்டு வேக வேகமா ஓட ஆரம்பிச்சாங்க. அந்த பேயும் அவங்க 2 பேரையும் தொரத்திக்கிட்டு வந்துச்சு. டாம் வேகமா ஓடிப்போய், அங்க இருந்த ஒரு பழைய பீரோவுக்குள்ள டக்குன்னு ஒளிஞ்சுக்கிட்டான். ஜெர்ரி ரொம்ப சின்னது இல்லையா? அது வேகமா போய் அங்க இருந்த ஒரு சின்ன ஓட்டைக்குள்ள புகுந்து சேஃப் ஆயிடுச்சு. பேய் பீரோவ திறந்து பார்த்தது. பீரோவுக்குள்ள டாம் பயத்துல தன்னோட 2 கண்ணையும் நல்லா பெருசா திறந்து வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்துச்சு. ஆனா, அந்த பேய் நம்ம டைம கவனிக்கவே இல்ல. அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? டாம் பின்னாடி இருந்த ஸ்வத்துல மாட்டியிருந்த ஒரு பழைய ஓவியத்த பார்த்து சிரிச்சுது. டாம், ஜெர்ரிக்கும் ஒண்ணுமே புரியல. "ஏம்மா இந்த பேய் நம்மள விட்டுட்டு இந்த ஓவியத்த பார்த்து சிரிக்குது?" ன்னு 2 பேரும் யோசிச்சுக்கிட்டே பீரோவுக்குள்ள இருந்தும், ஓட்டைக்குள்ள இருந்தும் மெதுவா வந்தாங்க. பேய் இன்னும் சிரிச்சுக்கிட்டே அந்த ஓவியத்த கை நீட்டி காமிச்சுது. அந்த ஓவியத்துல என்ன இருந்துச்சு தெரியுமா குட்டீஸு? ஒரு பூனையும், ஒரு எலியும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்ததும் பேய் சொல்லுச்சு, "இது நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்ச ஓவியம்" அப்டின்னுச்சு. அதுக்கப்புறம் அந்த பேய் தன்னோட கதைய சொல்ல ஆரம்பிச்சுது. "நான் ஒரு ஓவியன். இந்த பங்களாவுல தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு பூனையும், ஒரு எலியும் இருந்துச்சு. அதுங்க 2ம் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நாளு நான் திடீர்னு இறந்து போயிட்டேன். நான் வரைஞ்ச நெறைய ஓவியங்கள் அப்படியே முடிக்கப்படாம இருந்துச்சு. அதனால தான் நான் இங்கேயே சுத்திக்கிட்டே இருக்கேன்" அப்படின்னு சொல்லுச்சு. டாம், ஜெர்ரி ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. பேய் மறுபடியும் அவங்க கிட்ட கேட்டுச்சு, "நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னோட இந்த ஓவியங்கள முடிக்க எனக்கு உதவி பண்ண முடியுமா?" அப்படின்னு கேட்டுச்சு. நம்ம டாம், ஜெர்ரி பேய்க்கு உதவி பண்ணணும்னு தோணுச்சு. அதனால 2 பேரும் சரி, நாங்க உதவி பண்றோம்னு சொன்னாங்க. உடனே 3 பேரும் சேர்ந்து அந்த பழைய ஓவியங்கள சரி பண்ண ஆரம்பிச்சாங்க. பேய் அவங்களுக்கு எப்படி வண்ணம் தீட்டணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிக் குடுத்துச்சு. கொஞ்ச நேரத்துல எல்லா ஓவியங்களையும் அவங்க முடிச்சுட்டாங்க. ஓவியங்கள் எல்லாம் முடிஞ்சதும், அந்த பேய் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? அந்த பேயோட உருவம் மெதுவா மங்க ஆரம்பிச்சுது. பேய் அவங்க 2 பேருக்கும் நன்றி சொல்லுச்சு. "நன்றி நண்பர்களே, நீங்க எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நான் நிம்மதியா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. டாம், ஜெர்ரி ஒரு பெரிய பெருமூச்சு விட்டாங்க. அவங்க 2 பேரும் அந்த பங்களாவ விட்டு வெளிய வரும்போது, டாம் ஜெர்ரி கிட்ட ஒரு கேள்வி கேட்டுச்சு. "ஜெர்ரி, ஒருவேளை நம்ம 2 பேரும் கூட நல்ல நண்பர்களா இருக்கலாமோ?" அப்படின்னு கேட்டுச்சு. ஜெர்ரி அத கேட்டு சிரிச்சுக்கிட்டே டாமோட தோள்ல தட்டுச்சு. "வழக்கம் போல